ஜெய் ஸ்ரீராம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுலந்தம் சர்வதோமுகம் ஸ்ரீ நரசிம்மம் பீசனம் பீசனம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் பணம் தேவை, தினமும் பணத்தேவை இருப்பவர்கள் வெள்ளியில் துளசி செடி, வெள்ளி சுக்கிரனுக்கு உகந்தது, வெள்ளியில் துளசி செடி வைத்து பூஜை அறையில் வைத்திருந்தால் அவர்களுடைய வாழ்வில் லக்ஷ்மி கடாட்சம் தினமும் பெருகும் என்ற நல்ல செய்தியுடன் இன்று ஆரணியில், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அறம் வளர்த்த நாயகி உடனமர் கைலாசநாதர் கோயிலை தரிசிக்க காத்திருக்கிறோம். साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जन प्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शंकर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव. ஆரணி பேருந்து நிலையத்திலிருந்து சிறிதளவு நடந்து சென்றாலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மதில் சுவர். அந்த சுவரை பார்த்தவுடன் கோயிலின் வெளிப்பிரகாரம் இவ்வளவு அழகாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது என்ற எண்ணத்துடன் கைலாசநாதர் சந்நிதியை ஊரின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव இங்கே மேற்கு பார்த்த விநாயகர் நம் கோயிலின் உள்ளே நுழைந்தவுடன் கொடிக்கம்பத்தை தரிசிக்கிறோம். இந்த மேற்கு பார்த்த விநாயகர் மற்றொரு விநாயகரை பார்க்கக்கூடிய அரிய காட்சியாக இருக்கிறது. இங்கே மா, வேப்பு, அரசவரம் இந்த மூன்றின் அடியிலும் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயக பெருமான் மேற்கு பார்த்த விநாயகரை பார்க்கிறார். இப்படி ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை பார்க்கக்கூடிய விசேஷம் வாழ்க்கையில் மிகவும் ஒரு டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், அது போன்ற பிரச்சனைகள் எப்படியெல்லாம் இக்கோயிலில் பிரார்த்தனை செய்தால், வழிபாடு செய்தால் வெற்றி பெறும் என்பதை பற்றி அரிய தகவல்களை இவ்வாலயத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இத்திருக்கோயிலில் இப்பொழுது நித்திய பிரம்மச்சாரியாக விளங்கக்கூடிய 18 படியுடன் கூடிய சபரிமலை சாஸ்தா அருள் பாலிக்கிறார்.
இங்கே மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக சகஸ்ரலிங்கம் என்று சொல்லக்கூடிய லிங்கம் இங்கே இருக்கிறது. சண்டிகேஸ்வரர் இருக்கிறார். இந்த சகஸ்ரலிங்கம் என்று சொன்னீர்கள், அது என்ன? சகஸ்ரம் என்ற சொல்லுக்கு 1000 என்று பொருள். ஒரு லிங்கத்திற்குள் 1000 லிங்கம் வடிவமைக்கப்பட்ட லிங்கத்திற்கு பெயர் சகஸ்ரலிங்கம் என்று பெயர். ஒரு லிங்கத்தை கும்பிட்டா 1000 லிங்கங்களை தரிசித்த பலன். சுவாமி கைலாசநாதர் என்று சொன்னீர்களே, இப்பொழுது சகஸ்ரலிங்கம் பற்றி சொல்கிறீர்களே, கைலாசநாதர் என்பது கைலைக்கு சென்றால் என்ன விதமான வரங்கள்லாம் கிடைக்குமோ, ஒரு இந்து மதத்தில் பிறந்தவர் கைலாயநாதர் ஆலயத்திற்கு செல்வது ஒரு தவமாக மேற்கொள்வார்கள். இன்றைய காலகட்டத்தில் கைலாயநாதர் கோவிலுக்கு செல்வது குறைந்தபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். ஆனால் ஆரணியில் அறம் வளர்த்த நாயகியாய் காத்திருக்கும் உடனமர் கைலாசநாதரை தரிசிப்பது நமக்கு கிடைத்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இவ்வாலயம் ஆரணி பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் உள்ளது. கைலைக்கு சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த கைலாசநாதர் வழங்க காத்திருக்கிறார். தெய்வ அனுகிரகம் இந்த கோயிலில் நமக்கு தெளிவாக தெரியும். இத்திருக்கோயிலில் ஸ்வர்ண பைரவர், ஆகர்ஷ்ண பைரவர், தேவியின் முன்பு நவகிரகம், இவையெல்லாம் நமக்கு அழகுற காட்சி தருகிறது, அருளாட்சி வழங்குகிறது. சனீஸ்வர பகவானுக்கு தனிச்சந்நிதி உண்டு. சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமான் சந்நிதியும் இவ்வாலயத்தில் உள்ளது. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे சுவாமி, இந்த ஆலயத்தில் நாங்கள் ஆர்வமுடன் காத்திருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபருக்கு எப்படி கும்பிடணும்? இடமாற்றம் அரசு தொழில்களில் பணிபுரிபவர்கள் மட்டுமல்ல, எந்த பணியில் இருப்பவர்களும் இடமாற்றம் கேட்கும் இடம் கிடைக்கும். இந்த ஊரில் எனக்கு வேலை வேணும் என்பவரும், ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்குது, வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது, அவர்கள் இந்த ஆலயத்திற்கு என்ன எடுத்து சென்று இவ்வாலயத்தில் தரிசனம் செய்தால் உடனடியாக நடக்கும் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பார்ப்போம். साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमर
अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इन्दुकलाधर इन्द्रादिप्रिय सुन्दर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जनप्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शङ्कर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव. இவ்வாலயத்தில் 63 நாயன்மார்கள் இருப்பது ஒரு மிகச்சிறந்த அபூர்வ சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கும். 63 நாயன்மார்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். சிவன் படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய 5 விதமான தொழில்களை செய்யக்கூடியவர். இந்த 5 விதமான தொழிலுக்கு பேர் பஞ்சஹிருதயம்னு பேர். பஞ்சஹிருதயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விதமான வேலை, அதாவது நம்மளை படைக்கிறது, இந்த உடம்பை படைக்கிறது, அருளல், இந்த உடம்பு செயல்படுறது, இதை பற்றிய 5 விதமான பஞ்சஹிருதயங்களை செய்யக்கூடிய வேலையை சிவபெருமான் நமக்கு செய்து கொடுக்கிறார். இந்த பஞ்சஹிருதயத்தில் 2 பஞ்சஹிருதயம் இருக்கிறது. ஒன்று மகா பஞ்சகிருதயம். மகா பஞ்சகிருதயம் என்றால் என்ன? இப்படி படைச்சு காப்பாற்றி உணவு எல்லாம் கொடுக்கிறது. ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்னாலே அவனுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்து விடுகிறார். படைப்புக்கு பின் சிவபெருமானை நினைத்து இந்த 63 நாயன்மார்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்ற சிவமந்திரத்தை உச்சரிக்கிறத தவிர வேற எதுவும் இந்த உலகத்தில் வேணாம். இக பர சுகங்கள் எதுவும் வேணாமப்பா. அப்படி மகா புருஷர்களாக விளங்கக்கூடிய வைராக்கிய 63 நாயன்மார்களினுடைய ஒவ்வொரு ஆசையும் நமச்சிவாய மந்திரம் ஜபிப்பதுதான். அந்த வகையில் மகா பஞ்சகிருதயம் அவருடைய வாழ்க்கையில் அவரை நினைத்து போவதற்கான முக்தியை தருவது. இதைத்தான் ஒருத்தர் சொல்றார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிறார். அந்த மகா பஞ்சகிருதயத்தில் வீடு பேறு கிடைத்தல். வீடு பேருன்னா என்னங்க? மகா சிவனை கும்பிடும் பொழுது வீடு பேறு கிடைத்தல். அதனாலதான் இந்த ஸ்தலத்தில் நம்ம முக்கியமாக சொன்னோம், கிடைத்த வேலையில் முன்னேற்றம், முன்னேற்றம் கிடைத்த வேளையில் விரும்பிய இடத்தில் இடமாற்றம். தங்களுடைய குறைகளை இங்கே இறைவனிடம் எடுத்து சொல்லும்போது அவர்களுடைய குறையை தீர்த்து வைப்பதாக நம்பிக்கையோடு இந்த பகுதி வாழ் மக்கள் வருகின்றார்கள். குறிப்பாக பிள்ளை இல்லாதவர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் இங்கே வந்து தரிசனம் செய்கிறார்கள். அவர்கள் நினைத்த காரியம் நடைபெறும் கொண்டு மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள். இந்த அறம் வளர்த்த நாயகி உடனமர் கைலாசநாதரிடம் வேண்டி பெறுவது 2 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஒன்று தனுர் ராசி, இன்னொன்று மீன ராசி. 2ம் குரு பிரவேசிக்கக்கூடிய ராசிகள். இது குரு பகவானுக்கு சொந்த வீடு. இவ்வாலயத்திற்கு ஏற்கனவே பார்த்தோம், தகுதியான வேலை கிடைத்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆயிரும். இப்போ ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது என்ன வேலையில் இருக்காரோ ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதே வேலையில் இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்திற்கு சென்றால் இங்கே என்ன எடுத்துட்டு போகணும்னு கேட்டால், சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. திங்கட்கிழமைகளில் இளநீர் அபிஷேகம் செய்தால் நீங்கள் இளநீர் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அர்ச்சகர் இந்த இளநீர் அபிஷேகத்தில் கலந்துட்டு அந்த இளநீர் பிரசாதமாக சாப்பிடும் பொழுது நினைத்த காரியம் என்று சொல்வதை விட நினைத்த இடத்திற்கு உங்களுடைய வேலை இடமாற்றமாகும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு பெறுதல், செய்யும் தொழிலில் பதவி உயர்வு வேணும். ஒரு மனிதன் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம். இன்னைக்கு ஒரு போஸ்ட்டில் இருக்கோம், நாளைக்கு ஒரு போஸ்ட்டுக்கு போகணும், அடுத்த போஸ்ட்டுக்கு போகணும். அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்ல, எந்த தொழிலில் இருப்பவரும் பதவி உயர்வர். ரொம்ப காலம் வேலைக்கு போயிட்டு இருக்காரு, ஒரு ஓனர் ஆகணும்னு நினைச்சாருன்னா இந்த கோயிலுக்கு போகலாம். அதில் குறிப்பாக தனுர் ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து
கைலாசநாதரினுடைய அருட்பிரசாதத்திற்கு பாத்திரமானால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் இவ்வாலயத்தில் நிறைவேறப்படும். साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इन्दुकलाधर इन्द्रादिप्रिय सुन्दर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जनप्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शङ्कर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव. தொண்டை நாடு, திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டை நாடு. தொண்டை நாடுனா தொண்டு செய்யக்கூடிய நாடு, சிவத்தொண்டு செய்யக்கூடிய நாடு. இவ்வாலயத்தை பற்றி மிகவும் சிறப்பாக தெரிந்து கொண்டோம். தனுர் ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் இவ்வாலயத்திற்கு செல்வது சிறப்பு என்று பார்த்தோம். இந்த குரு பகவான் இவ்வாலயத்தில் தட்சிணாமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இந்த தட்சிணாமூர்த்திக்கு நம்மளால் முடிந்த மஞ்சள் ஆடை அல்லது நெய் தீபம் 16 நெய் தீபம் ஏற்றி வலம் வருதல். தட்சிணாமூர்த்தியை 16 முறை வலம் வருவதால் உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றத்திற்கான உறுதியை செய்யக்கூடிய தெய்வம் குரு பகவான். தட்சிணாமூர்த்தி பிரகஸ்பதி என்று சொல்வார்கள். குரு என்பது வருட கிரகம். ஒரு வருடத்திற்கு ஒரு வீட்டில் இருப்பார். 12 மாதம் 365 நாட்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். தேவகுரு, இந்த கைலாயநாதர் ஆலயத்தில் தேவகுரு வசிக்கிறார். தேவகுரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் கட்டளையிடக்கூடிய குரு பகவான். அதனால் பிரகஸ்பதி குரு பகவானை வணங்குவதால் இவ்வாலயத்தில் கேட்ட பலன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும் என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது தொண்டை நாட்டு திருத்தலமாக இருக்கக்கூடிய ஆரணியில் அறம் வளர்த்த நாயகி உடனமர் கைலாசநாதரை தரிசிக்க செல்லும் வழிக்காக காத்திருக்கிறோம். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थानपालिने
विष्णुपुत्राय नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா ஆரணி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 15 நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிடலாம். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். திருவண்ணாமலை கோயிலுக்கு போவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு கைலாசநாதர் சந்நிதி சென்று வந்தால் வாழ்வில் உயர்வது உறுதி என்ற முழு நம்பிக்கையும் கைலாசநாதரின் அருள் பிரசாதமும் நம் கண்களில் பெற்றுக்கொண்டோம். இப்படி நம்மளுடைய அருள் பார்வை பெற்ற கைலாசநாதரை நேரில் சென்று தரிசித்து உங்கள் இல்லங்கள் மகிழ்ச்சியாகவும் உள்ளங்கள் செழிப்பாகவும் வாழ்வில் உரிய இடத்தில் இடமாற்றமும் பெற்று மகிழ எல்லாம் வல்ல கைலாசநாதரின் அருள் கிட்டட்டும் என்று கூறி மீண்டும் அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் நாளை காலை ஒரு அற்புத ஆலயத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.